விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் யானை கூட்டத்தை காட்டுப்பகுதிக்குள் விரட்டப்படுவதால் விவசாயிகள் தோட்டங்களுக்கு செல்ல வேண்டாம் என வனத்துறை சார்பில் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளான ஆயக்குடி, சட்டப்பாறை, கோம்பைப்பட்டி, ராமப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக 3 குட்டிகளுடன் கூடிய 10 காட்டு யானைகள் விவசாயிகளின் தென்னை, மா போன்ற விவசாய பயிர்களை தொடர்ந்து சேதப்படுத்தியும் விவசாய நிலங்களுக்குள் சென்று விவசாயிகளையும் தாக்கி வருகிறது. இதன் காரணமாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விவசாயிகள் கோட்டாட்சியர் சரவணனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதன் காரணமாக 20 பேர் கொண்ட வனத்துறை குழு ஒன்று அமைக்கப்பட்டு 2 வாகனங்களில் இன்று காலை முதல் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக நாளை காலை 7 மணி முதல் தொடர்ந்து காட்டு யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட உள்ளதால் விவசாயிகள் தங்களது நிலங்களுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் வனத்துறை சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டு வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.